அந்த உழவரோட மாடு ஒரு நாள் இரவு காணா போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சு பார்த்துருக்காரு, யாருக்குமே எதுவுமே தெரியல. இருந்தாலும் அந்த மாட்டை வச்சு ஒரு சில பேருக்கு இவர் பால் விற்பனை செஞ்சுட்டு இருந்தார். அப்படிங்கிறதுனால அந்த வாடிக்கையாளர்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இவர் சேர்த்து வச்சு இந்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க சந்தையில் மாடு வாங்கலான்னு போயிருக்காரு. தூரத்தில் இவரோட மாடு மாதிரியே ஒரு மாடு தெரிஞ்சிருக்கு. கிட்ட போய் பார்த்தா இவரோட மாடே தான். அதை வச்சுட்டு இருந்த நபர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாடு என்னோடது, உங்களுக்கு எப்படிங்க கிடச்சிச்சு அப்படின்னா அவர் கோவப்பட்டிருக்காரு. இது என்னோட மாடு, 2 வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன், உங்களோட மாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்காரு. இவர் கண்டிப்பாக அவர் நம்மளை ஏமாத்துறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட அப்படியே பேசிட்டு போய் டக்குன்னு அந்த மாட்டோட கண்ணை மூடிட்டாரு. சுற்றி இருக்க எல்லாருமே கத்தி கூப்பிட்டுருக்காரு. எல்லாம் ஒரு நிமிஷம் வாங்க, இது என்னோட மாடு, ஆனால் இது இவரோட மாடுன்னு சொல்கிறாரு. இது இவரோட மாடுன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நான் போயிடுறேன். இந்த மாட்டுக்கு 2 கண்ணில் ஒரு கண்ணு தெரியாது, அது எந்த கண்ணுன்னு சரியாக சொல்லிட சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் இடது கண்ணு அப்படின்ட்டு இருக்காரு. இவர் சிரிச்சுக்கிட்டு இடது கண்ணா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அவர் இல்லை வலது கண்ணுன்னு இருக்காரு. பாருங்க நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது இடது கண்ணுனாரு, இப்போ வலது கண்ணுங்கிறாரு. இவர் கண்டிப்பாக ஏமாத்துறாரு, உங்களுக்கு தெரியலையா? இல்லை வலது கண்ணா அப்படின்னு அவர் அடித்து பேசியிருக்காரு. இவர் கையை எடுத்துட்டு நீங்களே நல்லா செக் பண்ணி பார்த்துங்க, என் மாட்டுக்கு 2 கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னோடனே இவர் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 2 கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆகா, சரியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவர் நழுவி போக பார்த்துருக்காரு. அவர் மக்கள் பிடிச்சி கொண்டு போய் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவரோட சாமர்த்தியத்தையும் பாராட்டியிருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களோட சாமர்த்தியத்தால் அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே சாமர்த்தியத்தை அவங்க கிட்ட காட்டுறதுல தப்பே இல்லை.